கட்சிக்காரன் 4998 பேருக்கு கியூஆர் கோடு கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு பார்த்திபனா சொல்கிறாரு. அப்புறம் என்ன மக்கள் சந்திப்பு? காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சந்திப்புனா அன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையம் நடத்துனாங்கல்ல, அதுதான் மக்கள் சந்திப்பு. ஜனங்க வருவாங்க, இவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் தயார் இல்லையே. இவர் பேச வராது. இதுனா இந்த கூட்டம் விசில் அடிச்சிக்கின்னு என்ன சொன்னாலும் கைத்தட்டும். எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கைத்தட்டும். ஓ தலைவர் பற்றியா தனக்கு அறிவு இல்லைன்றது கூட எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறாருன்னு ஒன்றும் பண்ண முடியாது. விமர்சனங்கள் வரும்போது விஜய் வாய் திறக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய்லாம் வாய் திறக்கல. அவன் உட்காந்து யோசிச்சு எச்சி தொட்டு யோசிச்சு எழுதி கொடுப்பான். அதை பார்த்துட்டு இவர் பதில் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார். அப்போ அந்த படம் வருது இல்லை ஜனநாயகம், எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துரு. ஏன்னா நீ தானே நடிச்சிக்கிற. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜய் நடிச்சிக்கிறான். அதுனா ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காருன்னா ஒவ்வொரு வீட்டிலும் அஜித் இருக்க மாட்டாரா? மற்றவங்க ரஜினி இருக்க மாட்டாரா? ஸ்டாலின் இருக்க மாட்டாரா? உதயநிதி இருக்க மாட்டாரா? எடப்பாடி இருக்க மாட்டாரா? என்ன கதை? நீ மட்டும்தான் இருப்பீங்களா? இது மாதிரி வார்த்தையிலேயே விளையாடி என் தலைவர் ஏன் பேசல தெரியுமா? பேசாமையே உங்களை பேச வைக்கிறாரா? தலைவர் ஏங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு? பேட்டி கொடுக்காமே அவரை பற்றி செய்தி வர வைக்கிறோமா? பத்தியா அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி